Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ரித்தன்யாவுடைய வீட்டுக்கு போனது உங்களுக்கு ரித்தன்யாவெல்லாம் உங்களுக்குலாம் எப்போ தெரியும்? இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் தெரியும். என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணவர். கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ்னா உங்கள் ஃப்ரெண்டு நீ கேமரா எடுத்துகிட்டு வந்து பண்ணு, மைக் எடுத்துட்டு வா அப்படிங்கிற வேர்டு சொன்னாங்களா? ஏன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல? வீட்டில் டெத் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனலும் போனீங்களே? இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி இருமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பா சொல்ல ஒரு விஷயம். அப்பாலாம் இங்கே யாரும் சொல்லு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது April 10. எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ என்ன சொல்லுவாங்க? விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த விஷயம் மட்டும் இந்த விஷயம் தான் அங்கே பிரச்சனையா? விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த விஷயம் தான் அங்கே பிரச்சனையா? இங்கே இதுதான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தனைக்கும் அந்த எக்ஸ்டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்களே, யாருக்கிட்ட சொல்லியிருக்கு சொல்லுங்க? அந்த பொண்ணு எவ்வளோ ஆடியோ அமைச்சாங்க உங்களுக்கு? இறந்து போனப்போ அவங்க அப்பாவுக்கு ஆடியோ அமைச்சிருக்காங்க. எத்தனை ஆடியோ நீங்கள் கேட்டீங்க? அந்த பொண்ணு அமைச்சது 12 ஆடியோ. டென் டாக்ஸ் வியூஸ்க்கு வணக்கம். இனி நம்ம கூட கார்த்திக் குமார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரித்தன்யாவுடைய வீட்டுக்கு போனது உங்களுக்கு ரித்தன்யாவெல்லாம் உங்களுக்குலாம் எப்போ தெரியும்? ரித்தன்யாவை எப்படி தெரியும்? இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் தெரியும். என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணவர். தெரியுமா உங்களுக்கு? அது இல்லை, தெரியும். அந்த பையன் பேர் பவித். அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாய்ஸ் அவுட்டே கொடுத்தேன். பார்ட் 1 அந்த பார்ட் 2 வீடியோல கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த பையன் பேசின ஃபோன் கால் 1 மணி நேரம் நைட்டு பேசணும். அந்த ஃபோன் கால் ஏன்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேரும் பேசின 1 hour ஆடியோ. எதனால நான் வீட்டுக்கு போனேன்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் ஃபேக் ஐடியிலேருந்து சில நெகட்டிவிட்டி எப்படி திரும்பிச்சு அப்படின்னா, இளவு வீட்டில் போய் கண்டென்ட் எடுக்கிறாரு பாரு அப்படின்னு. கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தானே பேசினேன். அந்த பார்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன் தெளிவாக, அவன் என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லி. நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன், ஓகேவா? அப்போ என்னோட ஸ்டோரி பார்த்துட்டு சொல்கிறான் ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி பேசணும், நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, ஆனால் மீடியா வந்து சித்தப்பாவை இப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு. தெரியுமா? அவங்க அப்பாவை தப்பாக பேசி. அப்போ நான் தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன். ஒரு யூடியூபர் வந்து பேசியிருக்காரு, புள்ளைய இவர் தான் கொண்டிருப்பாரு. அப்போது ஒரு ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ். நான் போய் கடமை இருக்கா இல்லையா? இத்தனைக்கும் அவங்க கருமாரதிக்கு என்னை கூப்பிட்டாங்க. புரியுது? 7/7 ஜூலை 7/7 கருமாதிக்கு என்னை கூப்பிட்டாங்க. 6ஆம் தேதி ரிட்டர்ன் வரப்போ நான் பார்த்துட்டு போகிறேன்டா. 7ஆம் தேதி எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வந்துட்டு பார்க்குறேன். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு விஷயம் இதுமாதிரி நடக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். அது நம்மளுக்கு கட்டாயம். நல்லதில் இருக்கோமோ இல்லையோ இந்த விஷயத்தில் நம்ம கூட இருந்து தான் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் இதை வந்து நீ கேமரா எடுத்துகிட்டு வந்து பண்ணு, மைக் எடுத்துட்டு வா அப்படிங்கிற வேர்டு சொன்னாங்களா? அந்த ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதுதான் கேட்குறேன். அந்த ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல? எனக்கு ஓவராலாக இதையே எக்ஸ்போஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில். ஏன்னா ஒரு வாரமாக அவங்க அப்பா வந்து தப்பாக எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ நம்மளும் தான் ரித்தன்யாக்காக பேசியிருக்கோம் பார்ட் 1 பார்ட் 2. இப்போ நான் பேச வேண்டியது என்னோட கட்டாயம். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 போட்ட உடனே அவ்வளோ பேர் அப்ளாஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பாசிட்டிவ். அப்போது இந்த டைமில் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணு இப்படி இறந்துட்டாங்க, அவங்க அப்பா வந்து இப்படி போர்ட்ரே பண்ணுறப்போ நான் போவேன் சார். நான் போய் கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்கள் பிள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்கீங்க நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? சொல்கிறேன். அதில் ஒரு நபர் பேசியிருப்பார், பார்த்தேன். அதுதான் பவித். வீட்டில் டெத் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனலும் போனீங்களே? இல்லை, நீங்கள் போகல, இந்த சேனல் போகல. ஆனால் நிறைய யூடியூப் சேனல் போனாங்களே, ப்ரெஸ்லேருந்து எல்லாம் போனாங்களே. அவங்க அப்பா தப்பாக சித்தரிக்கிறாங்கன்னு ஊருக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஏன் அதுக்கப்புறம் யாருமே போய் கேட்கல? அது இல்லை, அப்படி கிடையாது. இங்கே நடந்தது வேற விஷயங்கிறதுக்காக கார்த்திக் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண விதமாக போயிருக்கீங்க. அதே இடத்துல கார்த்திக் இந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பா சொல்ல ஒரு விஷயம். அதை நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணீங்க? தப்பாலாம் இங்க யாரும் சொல்ல, ஃபேக் ஐடி தான் தப்பா சொன்னாங்க. இல்ல நான் நிறைய இடத்துல நான் இதை நோட் பண்ணேன். நானு அட்ஜஸ்ட் பண்ணி இருமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதை வந்து ஏன் நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றீங்க, நார்மலைஸ் பண்றீங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு புரியுதா? ஆமா, அந்த கேள்வி நானே கேட்டேன். நார்மலைஸ் பண்றதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கோ? 1 செகண்ட். அந்த பொண்ணு கல்யாணம் ஆனது April 10, இறந்தது ஜூலை மந்த். கரெக்டா? எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம். உங்கள் வீட்டில், சரி உங்கள் வீடு, என் வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ எங்கள் அப்பா வந்து பணக்கார வீடோ ஏழை வீடோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, ஓகேவா? அந்த பொண்ணு, அதாவது என் அக்காவோ தங்கச்சியோ வந்து என்கிட்டையும் எங்கள் அப்பா கிட்டேயும், பா புருஷன் நைட் ஆச்சுன்னா டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்ப்பா, மாமியார் வந்து வேலைப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா, மாமனார் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்கப்பா, இந்த 3 விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறப்போ ஒரு எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ என்ன சொல்லுவாங்க?
விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த விஷயம் மட்டும் இந்த விஷயம் தான் அங்கே பிரச்சனையா? விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த விஷயம் தான் அங்கே பிரச்சனையா? இங்கே இதுதான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மீடியா என்ன சொல்லுது பப்ளிக்கு, பொண்ணு சொல்லியும் அப்பா வந்து காசுக்காக வந்து அந்த வீட்டிலே இரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு அப்படின்னா புரியல. அந்த அசட்ஸ்க்காக, அந்த மாப்பிள்ளை வீட்டு அசட்ஸ்க்காக நீ அங்கே இருன்னு சொல்லி ஒரு சேனல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த பொண்ணு சொல்லவே இல்லைன்றேன். உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்கன்னு? எனக்கு தெரியாது. அதான் இப்போ இதே பொண்ணு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இதே மேட்ரை வீட்டில் சொல்லியும் அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இல்லை நீ அங்கே தான் இருக்கும்னா தப்பு. 2 மாசத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான்மா வாழுன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? சப்போஸ் இன்கேஸ் அந்த 2 மாசத்துலேயே அந்த பொண்ணு இவன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான்பா, அடிக்கிறான்பா, செக்ஸ் டார்ச்சர் பண்றாப்பான்னு சொன்னா அவங்க அப்பா வர சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லவே இல்லை. எப்போ சொன்னாங்கன்னா கடைசி சண்டே அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லி நைட்டு 2 மணிக்கு என்னை வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவங்க அப்பா போய் நைட்டோட நைட்டா கூட்டிட்டு வந்து பிள்ளைய அவங்க வீட்டிலேயே உட்கார வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல போய் காம்ப்ரமைஸ் பேச போயிருக்காங்க. அப்ப கூட அவங்க அப்பாட்ட வந்து 50% தான் ஃபுல்லா சொல்லலை, இந்த செக்ஸ்டா இதெல்லாம் சொல்லலை, 50% சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அவங்க அப்பா பாதியை கேட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டு வந்தாங்கன்னா காம்ப்ரமைஸ் பேச, அப்ப என்ன தெரியுமா சொல்லி அமைச்சிருக்காரு, 30 நாள் என் பொண்ணு இங்க இருக்கட்டும், 30 நாள் இங்க இருந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு அங்க வர விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து கூப்பிட்டுவோம் சொல்லிட்டு அவங்களை அமுச்சு விட்டுறாங்க. இன்னொன்னு அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 நாள் இங்க இருமா, 31வது நாள் நீ அங்க போகலான்னு உனக்கு ஒரு மனசார நினைச்சின்னா என்ன பிரச்சனை எக்ஸாக்டா நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்லிட்டு போ. ஓகேவா? இல்ல எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு 30 நாள் கழிச்சும் சொன்னீங்கன்னா இங்கேயே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அந்த செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்களே, யாருக்கிட்ட சொல்லியிருக்கு சொல்லுங்க? அந்த பொண்ணு தெரியல, சொல்லுங்க. மாமியார் கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த மாமியார் என் மருமக பாரு இந்த விஷயத்தை அவங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாம என்கிட்ட சொல்லியிருக்கா, தங்கமான மருமகன் அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஆடியோ அமைச்சாங்க உங்களுக்கு? இறந்து போனப்போ அவங்க அப்பாவுக்கு ஆடியோ அமைச்சிருக்காங்க. எத்தனை ஆடியோ நீங்க கேட்டீங்க? அந்த பொண்ணு அமைச்சது 12 ஆடியோ, டோட்டலா கலெக்டிவா 14 நிமிஷம். எல்லாம் கேட்டீங்களா? என்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது கரெக்டா தப்பா? இந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கிற வேர்டு இருக்குல்ல, இது நார்மலைஸ் பண்ணக்கூடாத ஒரு வார்த்தை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரே நிமிஷம். நீங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே, நார்மலாக வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயமா இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்குதுல்ல, அது சகஜப்படுத்த முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் அக்காவும் தங்கச்சியும் என் புருஷன் வீட்டில் வந்து கொடுமைப்படுத்துகிறான், இந்த அளவுக்கு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி எனக்கு சாவடிக்கிறாங்க, நரக வேதனையாக இருக்குன்னு கல்யாணம் அடுத்த நாள் காலையிலேயே வந்து சொன்னாலும் நான் போய் கூட்டிகிட்டு வரேன், என் ஓடி போயிருங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு என் அக்காவோ தங்கச்சியோ 10 வருஷமா இந்த விஷயத்த சொல்லாட்டி கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? சொன்னாதான் தெரியும். தெரிஞ்ச நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வருது காமன் தான். ஆமா. ஆனா அதுக்காக எடுத்தோன்னே போய் டிவோர்ஸ் பண்ணாதீங்க சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். அப்ப இந்த விஷயத்துக்கு நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நான் இந்த ரித்தன்யா மேட்ருக்கு ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிவோர்ஸ்ன்னு சொல்லி. அடிக்கடி யாரும் டிவோர்ஸ் பண்ணாதீங்க, அந்த ஜெயம் ரவி சாரோட பிரச்சனைப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்ப கூட என்ன சொல்லியிருப்பேன்னா, எடுத்தவங்க முடிவு எடுக்காதீங்க. புரியுதா? ஒருத்தனோட கேரக்டர் தெரிஞ்சுன்னா வந்துருங்க. சப்போஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக பதிலா உங்க குழந்தைய நினைச்சிட்டு டிவோர்ஸ் பண்ணுங்க. இப்படி போட்ட கார்த்தி எப்படி இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருப்பான்? அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். ஏன்னா எல்லாரும் இந்த ஒரு வேர்டை வச்சுதான், இந்த ஒரு வேர்டுக்காக தான் எல்லாருமே சண்டை போட்டாங்க. எனக்கே ஒரே நிமிஷம், நீங்க மீடியால ஒரு கண்டென்ட்டா பார்த்துட்டு நீங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க. நான் அந்த குடும்பத்துல ஒரு ஆளா போய் பார்த்துட்டு கண்டென்ட் பண்ணேன். அது இப்பதான் நம்மளுக்கு தெரியும். அது நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது பிரதர். இப்போ நீங்க ஜூலை 1 ஒரு வீடியோ இருங்க, ஒரே என்ன சொல்றேன்னா, நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணீங்க? அதுக்கான ரீசன் தான் நீங்க சொல்றீங்க. அதுக்கான ரீசன் நீங்க சொல்றீங்க பிரதர். நான் அந்த வேர்டை யூஸ் பண்ண நீங்க சொல்றீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் போனதுக்கான இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.